வீடியோவில் நம்ம ஒரு நம்பரை 5ஆல் எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம 38 மல்டிப்ளைட் பை 5. இதை யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா 38 இப்படி 5ன்னு எழுதிட்டு 8 into 5 40ன்னு போட்டுட்டு மேலே 4 கேரி ஓவர் பண்ணிவிட்டு 5 3s are 15 15 plus 4 190 இப்படி போடுவோம். ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங். இதை விட ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னா 38 மல்டிப்ளைட் பை 5 வந்து 10 divided by 2ன்னு எழுதலாம். ஏன்னா 10 divided by 2 is equal to 5 தானே. ஸோ இப்போ எப்படின்னா 10 by 2ன்னு எழுதிட்டு 38 into 10 is 380. இமீடியட்டாக போட்டுடலாம் divided by 2. இப்போ 380 divided by 2 is 190. ஸோ வித்தவுட் எனி மல்டிப்ளிகேஷன் ஆர் எனி கேரி ஃபார்வர்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக போட்டுடலாம். 5 10 by 2ன்னு போடுங்க. 38 into 10 380 380 divided by 2 190 அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஸோ பெரிய நம்பரில் போக போக மேபி கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கலாம். ஸோ பெரிய நம்பரோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 3 டிஜிட் நம்பரை எடுத்துக்கிறேன். 294 into 5. ஓகே, நம்ம போன டெக்னிக்கில் பார்த்தா மாதிரி, அதாவது போன எக்ஸாம்பிளில் பார்த்தா மாதிரி 5ஐ வந்து 10 by 2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ 2940 divided by 2. இமீடியட்டாக 1 2 4 times 8 வந்துடுதா, 4 போட்டுக்கோங்க, 14 வந்துடும், 7 போட்டுக்கோங்க, 0 போட்டுக்கோங்க. அதுதான் ஆன்சர். இன்ஸ்டெட் ஆஃப் 294 by 5 இப்படி பண்ணிங்கன்னா 20 வரும், கேரி ஃபார்வர்ட் 45 47ன்னு போட்டுட்டு 4 கேரி ஃபார்வர்ட் 10 14 1470. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம். ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஸ்டில் சம் பீப்புள் நீங்கள்லாம் கன்வின்ஸ் ஆகாத இருக்கலாம். போக போக நம்பர் பெருசாக பெருசாக லைக் 4 டிஜிட் நம்பர் ஆர் 5 டிஜிட் நம்பர் எடுத்துகிட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெக்னிக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியும். இந்த டெக்னிக் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 4 டிஜிட் நம்பரோட எக்ஸாம்பிளை பார்க்கலாம். 4 டிஜிட் நம்பர் மல்டிப்ளைட் பை 5. இப்போது 3 7 6 2 இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கன்வென்ஷனல் மெத்தட் அப்புறம் பார்ப்போம். இது நம்ம மெத்தட் படி 3762 into 10 by 2ன்னு எழுதிக்கங்க. இப்போது 10 ஈஸியாக ஒரு 0 தான் ஆட் பண்ணோம். 37620 divided by 2. ரொம்ப சிம்பிள் தான். அப்போது ஸோ 3க்கு 1 போடுங்க, 8 வரும், இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணி 8 தென் 1 0. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப கால்குலேஷன் கேரி ஃபார்வர்ட் டூ மச் ஆஃப் அடிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் 3762 into 5 பண்ணிங்கன்னா 5 10 வரும், 30 வரும், 3 கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் 35 38 வரும், 3 கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் 15 18 வரும். ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங். இது ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது நம்ம அன்னெசரியாக டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன் போட்டுடலாம். அண்ட் டீச்சர்ஸ் வந்து சொல்ல முடியாது இது ராங்கான மெத்தட்னு டெஃபினட்டாக சொல்ல மாட்டாங்க. அதுதாங்க பியூட்டி ஆஃப் மேக்ஸ். என்னென்னா நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லித்தரது ஒரே ஒரு மெத்தட், ஒரே ஒரு டெக்னிக் தான் சொல்லித்தராங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுற வேண்டியதாக இருக்குது. பட் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும்போது பசங்க எந்த டெக்னிக் வேணுமோ எடுத்துக்கிட்டு அதை ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எது ஞாபகம் வருதோ அந்த டெக்னிக்கை யூட்டிலைஸ் பண்ணி டைமை சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் 5 டிஜிட் ஆர் 6 டிஜிட் நம்பரை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபீட்பேக்ஸை எழுதுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த மல்டிப்ளிகேஷன் டெக்னிக் பார்க்கலாம்.